ஆப்கி அதாலத்ல கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவர் தன்னோட கவனக்குறைச்சலால தன்னுடைய ஃபார்மை கெடுத்துக்கிட்டாரு. யுவராஜ், நீங்க எப்படிப்பட்ட பிளேயர்னா, நீங்க மைதானத்தில் இறங்கும்போது எதிர் டீம்ல உள்ளவங்க எல்லாம் நடுங்குவாங்க. T20 வேர்ல்டு கப்ல 2 வேர்ல்டு கப்லயும் நீங்க கலக்குன்னு கலக்கிட்டீங்க. ஆனா கடந்த வருஷத்துலேருந்து நாங்க உங்களை பார்க்குறோம். IPL 14 மேட்ச்ல நீங்க 255 ரன் தான் அடிச்சிருக்கீங்க. T20 வேர்ல்டு கப்ல 5 மேட்ச்ல வெறும் 72 ரன்ஸ். இது நல்லாவா இருக்கு? நீங்க ரொம்ப நல்லா கால்குலேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் ரன்னு சொல்லல, செகண்ட் வேர்ல்டு கப் ரன்னு சொல்லல, தேர்ட் வேர்ல்டு கப்ல நான் சரியா ரன்ஸ் எடுக்கல. விஷயம் என்னன்னா, கடந்த சில மேட்சா எனக்கு ரொம்ப இன்ஜுரி ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே டைம்ல ஒரே பக்கத்தில் அடிபட்டுக்கிட்டே இருந்தது. நான் திரும்பவும் கம்பேக் வந்து விளையாண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு சீரியஸான ரிஸ்ட் இன்ஜுரி ஆச்சு, நீ இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 3 விதமான ஃப்ராக்சரும் ஆச்சு. லாஸ்ட் சீசன்ல எனக்கு நெக் இன்ஜுரியும் ஆச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு நிறைய இன்ஜுரி ஆச்சு. நானும் எக்ஸ்கியூஸ் எதுவுமே சொல்லலை. நான் இந்தியாவுக்கு விளையாட ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. 10-15 வருஷத்துல எப்பயுமே ஒரு பேட்ஸ்மேனுக்கு அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துட்டு தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு தடவை அப்பு, அப்புறம் ஒரு தடவை டவுன் இருக்கும். ஸோ என் சைடில் உழைப்பில் எந்த குறையுமே இல்லை. ஐ எம் ஷுர் இப்போ என்னோட ஃபார்ம் சரியில்லை, ஆனால் கண்டிப்பாக நான் கம்பேக் வருவேன். கேரி கிறிஸ்டன் சொன்னாரு, வேர்ல்டு கப் விளையாடும் போது 3 பிளேயர்ஸ் மட்டும் ஃபிட்டா இல்லைன்னு சொன்னாரு. அதுல உங்க பேரும் வந்துச்சு. ஒருவேளை நீங்க ஃபிட்டா இல்ல, காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா, அப்ப நீங்க எதுக்காக விளையாட போனீங்க? இல்லை, நான் இப்படி ஒன்றும் சொல்லல. நான் ஃபிட்டாக இல்லை, விளையாட போகலன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஜுரி ஆச்சுன்னு சொன்னேன். அப்புறம் இன்ஜுரிக்கு முன்னாடி IPL நடந்தது. IPLல நான் விளையாண்டேன். அப்புறம் 2020 வேர்ல்டு கப் போனேன். அப்புறம் எனக்கு இப்படி தோணல, எங்கள் கோச் யாரையுமே டார்கெட் பண்ணலன்னு. அவர் டார்கெட் பண்ணுற மாதிரி ஆளும் கிடையாது. ஒருவேளை ரெக்கார்டை பார்த்தோம்னா இது ரொம்ப விசித்திரமான விஷயம். ஏதாவது பெரிய டோர்னமெண்ட்ஸ்க்கெல்லாம் முன்னாடி யுவராஜ் சிங்குக்கு ஒன்று உடம்புல அடிபடும், இல்லை மனசில் அடிபடும். மனசளவில் நிறைய காயப்பட்டிருக்கேன். இப்போ உடம்புலையும் காயப்படுறதுனால ஐ திங்க் 2லையும் இருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆனால் நல்லா இருக்கும். விரல்ல காயம், ரிஸ்டில் காயம், தோள்பட்டையில் காயம். அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணாத இடம் எதுவும் மிச்சிருக்கிற மாதிரியே தெரியலையே. லக்கிலி எனக்கு எந்த ஆப்ரேஷனும் நடக்கல, ஆனால் காயம் நிறைய ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இப்படி உங்களுக்கு தோணவே இல்லையா? நிறைய கிரிக்கெட் ஆடுறதுனால உங்களுக்கு காயங்கள் அதிகமாக ஏற்படுது, ரெக்கவர் ஆகிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு. இல்லை, இப்படி நடக்கும். இப்போ T20 ஃபார்மட் வந்ததுனால கிரிக்கெட் ரொம்ப அதிகமாயிருச்சு. இதுக்கு முன்னாடி 50 ஓவர்ஸ் அப்புறம் டெஸ்ட் மேட்ச் நடக்கும். ஆனால் இப்போ மக்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் பெரிய லெவலில் T20 மேலே தான் இருக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் பேஸில் கேம் விளையாடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் எவ்வளோ கிரிக்கெட் விளையாடுறீங்களோ, எந்த வேலையாக இருந்தாலும் அதிகமாக செஞ்சால் காயம் ஏற்பட தான் செய்யும். ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடியை நீங்கள் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கணும். நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எந்த கிரிக்கெட் இம்பார்ட்டண்ட், அப்புறம் எந்த வருஷம் இம்பார்ட்டண்ட், ஒரு பிளேயராக நீங்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நீங்கள் பாடியை நல்லா தெரிஞ்சு வச்சு. சந்தீப் பாட்டில் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, யுவராஜ் சிங் எப்படிப்பட்ட பிளேயர்னா அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார். நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் சரி, அவர் தன்னோட ஸ்டைலில் தான் விளையாடுவார்னு. எவ்வளவு சொன்னாலும் அவரோட ஸ்டைலில் தான் ஃபீல்டிங் பண்ணுவார்னு. அதனால தான் காயங்கள் ஏற்படுதுன்னு சொன்னார். நான் யார் சொன்னாலும் கேட்பேன், ஆனால் நான் பண்ணுறது தான் பண்ணுவேன். ஏன்னா ஐ ஃபீல் எந்த மாதிரி நான் நாட்டுக்காக விளையாண்டனோ, எந்த ஆர்வத்தோட, எந்த டெடிகேஷனோட ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்தனோ, அந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னோட அட்டாக்கிங் மைண்ட், என்னோட அக்ரெசிவ்னஸ், என்னோட பாடி, என்னோட டோன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் சக்ஸஸ் ஆனேன். ஒருவேளை எனக்கு இப்படி தோணுச்சுன்னா, நம்ம விளையாடும் போது நிறைய தப்புகள் நடக்கும். அந்த தப்புகள்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்குவோம். ஆனால் எனக்கு இப்படி தோணல. நம்மளோட அக்ரெசிவ் பாடி லாங்குவேஜோ இல்லை டோனோ அதை விட்டுட்டேன்னா மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல் ஆவேங்கிறது. ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் கிரவுண்டில் இறங்கும்போது டிவியில் உங்களை பார்க்குற ஆடியன்ஸ் கிளாப் பண்ண ஆரம்பிப்பாங்க. கமெண்டேட்டர் ரொம்ப சத்தமாக சொல்லுவார், பாருங்க யுவராஜ் சிங் வந்துட்டாரு அப்படின்னு, ஸ்கோர் எவ்வளோ வேகமாக அதிகரிக்க போகுதுன்னு. ஆனால் அப்படியே அதே வேகத்தை சொல்லுவார், அவுட் ஆயிட்டீங்கன்னு. ஆமாம், இது வரைக்கும் அப்படி அவுட்டான பேட்ஸ்மேன் நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். பாருங்க, கிரிக்கெட் ஒரு கேம்.
அதோட சக்ஸஸ் ரேட் லெஸ் தென் 50% ஃபார் த பேட்ஸ்மேன் அண்ட் த பவுலர். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பேட்ஸ்மேனும் எல்லா மேட்ச்லேயும் ரன் எடுக்க முடியாது. எக்ஸப்ஷனல் பேட்ஸ்மேன் இருக்காங்க லைக் டெண்டுல்கர். ஆனால் இந்த கேமில் சக்ஸஸ் ரேட் ரொம்ப லிமிட்டடாக. நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதாவது பேட்டிங்கில் சக்ஸஸ் ரேட் 50% இருக்கலாம், பவுலிங்கில் கூட சரி, விக்கெட் கிடைக்குதோ இல்லையோ அதெல்லாம் உங்கள் கையில் இல்லை. ஆனால் ஃபீல்டிங், பாலை பிடிக்கிறது உங்கள் கையில் தானே இருக்குது. இல்லை, அதுவும் சரிதான். பால் பிடிக்கிறது நம்ம ஹேண்டில் தான் இருக்கும். ஆனால் பாலை பிடிக்கிறதுன்றது பால் தரையில் பட்டு நமக்கு மேலே போயிடும். நீங்கள் ஒரு வேளை பார்த்துருப்பீங்க, ஒரு கோழி பண்ணையில் ஒருத்தர் கோழி பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு, அதை குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் அதை பிடிக்க முடியாது. ஸோ அவருக்கும் அதே கதி தான். அவரும் ஒரு விதத்தில் ஃபீல்டிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு சில டைம் மொமெண்ட்டில் பால் எப்படி வரும்னா நம்ம ஐசைட்டை விட்டு கிராஸ் பண்ணி போயிடும். அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ஃபீல்டர்னு பேர் எடுத்திருக்கீங்க. எப்படிப்பட்ட ஃபீல்டர்னா உங்களை தாண்டி பால் போகவே போகாது. ஆனால் இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா உங்களையும் பாயிண்ட்லேருந்து நீக்கி மிட் ஆஃப்க்கு அனுப்பிட்டாங்க. ஆமாம், இது உண்மைதான். நானே பாயிண்ட்லேருந்து மூவ் பண்ணி மிட் ஆஃப்க்கு போயிட்டேன். கடந்த ஒரு வருஷமாக எனக்கு பாயிண்டில் பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணல. ஏன்னா எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஆச்சு. இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் அந்த பழைய பொசிஷன் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கு உழைக்கணும். அப்புறம் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டே கிரிக்கெட்டோ இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டோ அந்த இடத்துக்கு நிறைய டைம் வரும். அப்புறம் ரொம்ப வேகமாகவும் வரும். அதுக்கு நம்ம 100% ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கு 100% நம்ம ஃபிட்டாகவும் இருக்கணும். அப்புறம் நம்ம உடம்புல எந்த விதமான காயமும் ஏற்பட்டிருக்கக்கூடாது. ஸோ கடந்த 2 டோர்னமெண்ட்டில் நான் பாயிண்டில் ஃபீல்டிங் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மறுபடியும் நான் ஃபிட்டாகி நான் பாயிண்டில் ஃபீல்டிங் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன குறை இருக்கோ அதை விட இன்ஜுரிஸ் தான் பெரிய காரணம்னு? அது இல்லை, நான் அப்படி சொல்லலை. ரோல் இன்ஜுரியால் இல்லை. நான் என்ன சொன்னேன்னா அந்த டைமில் எனக்கு இன்ஜுரிஸ் அதிகமாக இருந்ததுன்னு. அதோட விளைவு உங்கள் பர்ஃபார்மன்ஸில் தெரிஞ்சு. கண்டிப்பாக. ஆனால் நியூஸ் பேப்பர்ஸில் என்ன எழுதினாங்க, ஐபிஎல்ல நீங்கள் விளையாடும்போது நீங்கள் வேணுமுன்னே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா சங்கக்காராவை கிங்ஸ் 11ஓட கேப்டன் ஆக்கிட்டாங்கன்னு, அதாவது உங்களை விட்டாங்கன்னு. நல்லா விளையாடாதப்போ நான் அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஓகே, நான் சரியாக விளையாடல அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அவங்க பாராட்டவும் செய்வாங்க. ஆனால் இந்த அலிகேஷன் நான் வேணும்னே பண்ணேன்னு சொன்னது, ஏன்னா கேப்டன்ஷிப் எனக்கு கிடைக்கல அப்படின்றதால இது தப்பான அலிகேஷன். இது மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி அலிகேஷன். அப்புறம் இதை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. அது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. இட் வாஸ் வெரி ஹர்ட்டிங். ஆனால் மக்களுக்கு இந்த விஷயம் புரியல. அப்புறம் யார் என்னை பற்றி ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பற்றி பேசுறது சரின்னு படல. ஆனால் நான் அந்த நேரத்தில் 2 மாசமா இன்ஜூர்டில் இருந்தேன். என்னோட ரிஸ்ட் 2 மாசமா பெரிய இன்ஜூரியில் இருந்தது. அப்புறம் எனக்கு திரும்பி வர்றதுக்கு 2 மாசம் ஆச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்சில் என்னால் பாலை சரியாக அடிக்கக்கூட முடியல. ஏன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு பில்டப் இருக்கும். மெதுவாக நம்ம ஃபார்முக்கு வருவோம், நம்ம ஃபிட்னஸ் பெட்டர் ஃபார்ம் வரும். அந்த நேரத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் மேட்சஸும் தோத்துட்டோம். அப்போது இந்த அலிகேஷனை போட்டாங்க. அப்போ நான் சங்கக்காராட்டியும் உட்காந்து பேசினேன். அவர் டீமுக்கு கேப்டன் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் ஸ்ரீலங்காவோட கேப்டன். ஸோ நம்ம ஃபேன்ஸும் அவங்க கேப்டன் ஆகணும்னு தான் விரும்பினாங்க. ஆனால் டெஃபினெட்லி நீங்கள் T20யோட பெஸ்ட் பிளேயர், T20ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், T20யோட பெரிய ஸ்டார். அப்போ உங்களுக்கு இப்படி தோணலையா, சங்கக்கார மாதிரி ஒருத்தர் கேப்டன் ஆகி அவரு கூட நான் விளையாடணுமான்னு? இந்த மாதிரி ஈகோ விஷயம்லாம் எதுவும் கிடையாது. அவரு கேப்டன், அவருக்கு கீழே விளையாடக்கூடாதுன்னு. ஆஸ் அ கேப்டனாக விளையாடும் போது ரொம்ப ஹானராக இருக்கும். நான் 2 வருஷம் பஞ்சாப் டீமுக்கு கேப்டனாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செமிஃபைனல்ஸ்க்கு போனோம். செகண்ட் இயரும் நாங்கள் முயற்சி பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ எங்களால் போக முடியல. ஸோ இந்த மாதிரி ஈகோ விஷயம் எதுவும் இருக்காது. ஏன் அவர் கூட விளையாடக்கூடாதுன்னு. சங்கக்காரா வேலையே பெஸ்ட் பிளேயர். எந்த பிளேயராக இருந்தாலும் நான் டோனிக்கு அண்டராக விளையாண்டுருக்கேன், எல்லா கேப்டன்ஸ் கூடயும் விளையாண்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஈகோ இஷ்யூவும் எனக்கு கிடையாது. இல்லை வெறும் ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக, இல்லை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க. மக்கள் ஒருத்தர் இப்போ கேள்வி கேட்கலாம். தொடர்ந்து தோல்விகள் அடையும் போது நீங்க எதை நம்புவீங்க? அதாவது கடவுளையா இல்ல உழைப்பையா? கடவுள் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும். அப்புறம் உழைப்பு, அதுவும் அந்த அளவு தான் இருக்கும். அப்புறம் தோல்வி அடையும் போது இன்னும் அதிகமாக இருக்கும். நம்பிக்கையோட சேர்த்து சில கிரிக்கெட்டர்ஸ்க்கு மூட நம்பிக்கையும் இருக்கு. அதாவது கிரவுண்டுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா? சூப்பர்ஸ்டிஷியஸ். ஆமா, அந்த மாதிரி. அது எல்லாருக்கும் இருக்கும். பிளேயர்ஸ் ஒரு சில டைம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா
இந்த மாதிரி தோணும். என்கிட்ட இந்த பேட் இருக்கிறதுனால தான் நான் இப்படி விளையாண்டேன். ஸோ ஒரு சில பிளேயர்ஸ் லெஃப்ட் பேட் முதல்ல போடுவாங்க, ரைட் அப்புறம் போடுவாங்க. ஸோ பிளேயர்ஸ்க்கு இது பெரிய நம்பிக்கை மாறும். அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது நம்புறீங்களா? நான் சின்ன வயசுல இருக்கும்போது டெண்டுல்கர் லெஃப்ட் பேட் முதல்ல போடுவாருன்னு நானும் அதை பார்த்து காப்பி பண்ணுவேன். எங்க டீம்ல ஒரு பிளேயர் ஸ்ரீசாந்த், அவரு பஸ்ல இருந்து இறங்கவே மாட்டாரு. எல்லாம் இறங்குற வரைக்கும் அவரை எல்லாமே இழுப்பாங்க. ஏன் அப்படி? ஏன்னா அவரோட நம்பிக்கை என்னன்னா, அவரு கடைசியா இறங்குனாதான் அவரு நல்லா விளையாடுவாருன்னு. இப்ப இதை கேட்டதுக்கு அப்புறம் பாருங்க, ஸ்ரீசாந்த் இனிமே பஸ்ல இருந்து முதல்ல இறங்குவாரு. நியூஸ் பேப்பர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பப்ளிஷ் ஆச்சு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுவராஜோட பேட் ஃபார்ம் அதுக்கு என்ன காரணம் கேட்டா அவருடைய ஜாதக ராசிதான்னு. ஜோசியப்படி டிசம்பர் 2010க்கு அப்புறம் யுவராஜ் சிங் இந்த நிலைமையிலிருந்து வெளியே வந்துடுவாரு. அப்படின்னா இன்னும் 4 மாசம் வெயிட் பண்ணி ஆகணும். அப்ப இதை நம்பலாமா? 2011 வேர்ல்டு கப் நடக்கும்போது இந்தியாவுக்கு விளையாடி யுவராஜ் சிங் வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு. ராகு கேது எதுவா இருந்தாலும் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் நம்புறதெல்லாம் நம்மளோட நாட்டை ரெப்ரசன்ட் பண்றதுல டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்கோட விளையாடணும். நிறைய பேர் இதை நம்புவாங்க, ஆனா நான் இதை எப்பவும் நம்பவே மாட்டேன். ஸோ இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இம்ப்ரூவ் பண்றதுக்கு கடந்த 10 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். நான் ரொம்ப உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட கோல்ஸ் வேர்ல்டு கப்புக்கு ரீச் ஆகிறது தான். நம்மளோட நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், ஆஸ்திரேலியா நியூசிலாந்தோட. அப்புறம் பாடி ரொம்ப திடகாத்திரமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் மென்டலி ரொம்ப ஃபோக்கஸா இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து தூரமா இருக்கணும். அப்புறம் நியூஸ் பேப்பர் கம்மியா படிக்கணும், டிவி பார்க்க கூடாது. அப்புறம் நம்ம கிரிக்கெட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் உங்க பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு, நாங்க அதை பார்த்தோம். நீங்க கிரவுண்ட்ல என்டர் ஆகும்போது உங்க தொப்பை தெரிஞ்சது. சார் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அலிகேஷன் தான். நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அப்போ இப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, நமக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, இல்லை நீங்கள் வெளியே சுத்த போயிட்டீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் 10 கிலோ வெயிட் ஏற்றிட்டு வரல. மக்கள் இதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. என்னோட இன்ஜுரிஸ்னால டாக்டர் இப்படி சொல்லியிருக்காரு, நான் இப்போ ஓடக்கூடாதுன்னு. நான் இப்போ ஓடினா என்னோட கை அசையும். இப்போதைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் 1-1.5 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு. உங்களுக்கு எப்படி வயிறு போட்டதுன்னு சொல்லவே இல்லையே. வயிறு நீங்க பெல்ட்டை டைட்டா போட்டீங்கன்னா வயிறு வெளியே தான் வர செய்யும். இப்போ நான் இந்த ஷோக்கு வரும்போது என்னோட பெல்ட்டை நான் கொஞ்சம் லூஸ் பண்ணி போட்டேன், என்னோட வயிறு வெளியே தெரியக்கூடாதுன்னு. அந்த மாதிரிலாம் வயிறு இது வரைக்கும் வெளியே வரல. ஆனால் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட பாடியை நான் நல்லா கேர் பண்ணுவேன். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நான் இந்தியாவுக்காக ஆடுவேன். என் நாட்டுக்காக எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும்.